السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அதிலே நேற்றைய தினம் வறுமையை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடினார்கள் என்ற செய்தியிலே வறுமை என்பது மனிதனை மறக்க வைக்கக்கூடியது என்பதாக நான் ஒரு செய்தி சொன்னேன். அதிலே 7 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல் செய்து கொள்வீர்களா பெருமானார் சொன்னார்கள். அதிலே வறுமை என்பது ஒன்று, மறக்க வைக்கின்ற வறுமை என்பது ஒன்று என்பதாக நான் சொன்னேன். சில நண்பர்கள் அந்த 7 விஷயங்கள் என்ன என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த 7 விஷயங்களை உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கையிலே இந்த 7 நிலைகள் வருவதற்கு முன்னால் நான் அமல்கள் செய்து கொள்ளவேன். 7 நிலைகள் வருவதற்கு முன்னால் நம்ம அமல்கள் செய்து கொள்ளவேன். அந்த நிலை என்ன? சில ஹதீஸிலே 6 விஷயங்கள் எழுதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஹதீஸிலே 7 விஷயங்கள் எழுதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த பயானுடைய ஆரம்பத்திலே கூட அந்த தலைப்பிலே சித்தன் என்ற வார்த்தையை நான் சொன்னேன். 6 என்பதாக, சில ஹதீஸிலே 7 என்பதாக, சபான் என்பதாக வருகிறது. அந்த 7 விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த பயானுடைய தலைப்படியை பார்த்தீங்கன்னா சபான் 7 நான் போட்டுவிட்டேன். பாதிரு பில் ஆமாலி சபான் ஹல் தன்தலிரூன இல்லா ஃபக்ரம் மன்சியா. 7 நிலைகள். எப்படிப்பட்ட 7 நிலைகள்? நீங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற 7 நிலைகள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல் செய்து கொள்ள. இந்த 7 நிலையும் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இந்த 7 நிலைகளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதில் சில விஷயங்களை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் கூட தேட வேண்டியதாக பெருமானார் சில ஹதீஸிலே சொன்னார்கள். அந்த இந்த 7 நிலைகள் வந்தால் மனிதன் அமல் செய்ய முடியாது. அதனால இந்த நிலைகள் வருவதை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடணும். ஒருவேளை அந்த நிலைகள் வருகின்ற நேரத்தில் நமக்கு ஆபத்து ஏற்படாமல் பாதுகாவல் தேடணும். இது 2 விஷயங்கள் இருக்கு. சில நிலைகள் நமக்கு வந்தே விடக்கூடாது. சில நிலைகள் வருகிற நேரத்தில் அதனுடைய ஆபத்தை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நிர்வா பெருமானார் 2 விஷயங்களை உள்ளடக்கியதிலே கூறுகிறார். அந்த 7 நிலை என்ன என்றால், பெருமானார் முதலிலே சொன்னார்கள், இல்லா ஃபக்ரம் மன்சியா, மறக்க வைக்கின்ற வறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள். அதிலே மறக்க வைக்கின்றன என்ன? ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? இறை வணக்கத்தை மறக்க வைக்கின்ற வறுமை. வாழ்க்கையிலே நிறைய பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது. இவர் என்ன செய்யறாரு? அலைந்து தேய்ந்து சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை கரையேற்ற நிலையில இருக்கிறார். சில நேரங்களில் கடன்கள் அதிகமாக இருக்கிறது. அதுக்காக வேண்டியவர் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் இறை வணக்கத்தை அவர் மறந்து விடுவார். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய அடிப்படை தேவைகளை கூட அவர் மறந்து விடுவார். தன்னுடைய அடிப்படை தேவையை கூட மறக்கக்கூடிய எப்படி கடமைகளை செய்வார். தன்னுடைய அடிப்படை கடமை இப்ப எப்படி மறக்கலாம்? இன்னும் சில நேரங்களில் பார்த்தவர் சரியா சாப்பிட மாட்டாரு, சரியா தூங்க மாட்டாரு. அவர் சரியா சாப்பிடவும் மாட்டார், சரியா தூங்க மாட்டார். அவ அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவர் எப்படி வந்து இறைவனை நினைத்து பார்ப்பார். பெருமானார் இந்த வறுமை வருவதற்கு முன்னால், வறுமை வாழ்க்கையில இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட வறுமை என்றால், இறை வணக்கத்தை கூட மறந்து விட்டு நான் வேலை என்பதாகவே வந்து நாம் அலைகின்ற அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய வறுமைகளும் நெருக்கடிகளும் வருவதற்கு முன்னால்
அமல் செய்து கொள்ளலாம். அந்த நிலை வந்து விடலாம். அந்த நிலை வராமல் நான் பாதுகாக்க. இரண்டாவது பெருமானா சொன்னாங்க, வரம்பு மீறுகின்ற வசதி வருவதை விட்டும் அல்லாட்ட பாதுகாவல் தேட வேண்டும். அதே நேரத்திலே இந்த நிலை வருவதற்கு முன்னால் அமலும் செய்ய வேண்டும். நான் 2 விஷயத்தை சொல்லிட்டே வர, சில விஷயங்கள் நம்மிடத்திலே வராமல் பாதுகாக்கும். அதுல இது ஒன்று, வசதி இருக்கலாம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை பற்றி என் தரக்க ஹைரனில் வசியா, அந்த இடத்திலே ஹைரா சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா செல்வத்தை கூறுகிறார். அல்லாஹ்வுடைய அருளை தேர்வு என்று அல்லாஹ் தஆலா பொருளைத்தான் கூறுகிறார். பொருளை பிடிச்சா பையன் அல்லாஹ்வுடைய அருளை தேர்வுவா. அவ பொருள் என்பது அருளானு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அருள் என்று சொன்னால் அது நான் வணக்கம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை வைத்து வணக்கம் செய்ய வேண்டும். 2 விஷயங்கள் இருக்க, அந்த வணக்கம் செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்க, அதை வைத்து வணக்கம் செய்ய வேண்டும். பொருள் ரீதியாக என்ன உபகாரங்கள் செய்ய முடியுமோ அந்த உபகாரங்களை செய்ய வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தந்தது அந்த பொருள் தான். பள்ளிவாசலுக்கு யார் இடம் வாங்கி கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு என்பதாக பெருமான சொல்ல உஸ்மான் கனீதா மஸ்ஜித் நபவிக்கு என்ன செய்தார்கள், அந்த விரிவாக்கத்தை படிக்க இடம் வாங்கி கொடுத்தார். அது மதீனாவிலே வந்துட்டு அந்த தண்ணீருடைய கஷ்டத்தை நீக்குவதற்கான வேற ரூமாய் வாங்கி கொடுப்பவருக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பிற்காக சொன்ன போது 35,000 மிருகத்துக்கு அந்த கிரத்தை வாங்கி பக்கு செய்தவர்கள். இது மாதிரி வந்துட்டு இந்த செல்வத்தின் மூலமாக வந்துட்டு என்ன செய்ய வேண்டும், வணக்கங்கள் செய்து உயர்வு கிடைப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த செல்வத்துக்கு இன்னொரு முகம் இருக்க, மனுஷனுக்கு எப்படி 2 முகம் இருக்கிறதோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே 2 முகம் இருக்க. ஒரு நாணயத்துக்கு 2 முகம் இருக்கிற மாதிரி உலகத்தில் எல்லா விஷயத்திலுமே 2 முகம் இருக்கும். செல்வம் என்பது எப்படி ஒரு அருளாக இருக்கிறதோ, செல்வம் என்பதா பல பேருடைய அறிவுக்கு காரணமாக. குல்லி உம்மத்தின் ஃபித்ரத்துன், நிச்சயமாக ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சோதனை இருந்தது. உம்மத்தி அல்மால், என்னுடைய உம்மத்தின் சோதனை செல்வம் என்னுடைய உம்மத்து சோதனை. சில பேர் பாத்தீங்கன்னா அவர் வறுமையாக இருக்கிற நேரத்திலே, அவர் வசதி குறைவாக இருக்கிற நேரத்திலே நல்லா இருப்பார். என்ன செய்வாரு, உதவியாளியா இருப்பார், மனுஷன் நல்லபடியா பேசுவார். இப்போது வசதி வந்து விடுகிறதோ அவர் வரும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சூரத்துல அலக்கிலே சொல்வார், இன்னல் இன்சான இத்தகா அர்ராஹுஸ்தகனா, மனிதன் இப்போது என்ன செய்கின்றார், தன்னை வசதியானவனாக கருதுகிற நேரத்திலே, தன்னை அடுத்தவனின் தேவையற்றவனாக கருதுகிற நேரத்திலே அவன் வரம்பு மீறுகிறார் என்று அல்லாஹ் சொல்வார். வசதி வருகிற நேரத்திலே அவன் வரம்பு மீற ஆரம்பித்து விடுவான். வரம்பு மீறுதல் என்று சொன்னார் என்ன, 2 விளக்கத்தில் வார்த்தை. ஒன்று ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வுடைய கடமையை செய்வதை விட்டு ஒரு வரம்பு மீறுவான். சொல்லுவாங்க இல்லையா, சலபத்துல் ஹாத்தபுடைய வரலாற்றிலே கூட குர்ஆனில் அல்லாஹ் சஹாபியில் ஜக்காத் பத்தி சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் வறுமையாக இருக்கிற நேரத்திலே பள்ளியே கெரீம் திறந்தார். ஹமாமத்துல் விஸ், பள்ளியினுடைய புறாயில்வாக பேர். வசதி இருக்கிற நேரத்திலே பெருமானாரிடத்திலே துஆவுக்கு அவர் வேண்டுகோள் வைக்கிறார். பெருமானார் மறுக்கிறார்கள். மீண்டும் அவர் வேண்டுகோள் வைத்தார், மீண்டும் மறுத்தார்கள். 3வது சொல்றார், அல்லாஹ்வுடைய துஆ செஞ்சார். பெருமானார் துஆ செய்தார்கள், வசதி வருகிறது. ஆரம்பத்தில் ஜமாத்தை விட்டார், ஜும்மாவை விட்டார். பிறகு எது செய்தார், ஈமானை விட்டு வெளியே போயிட்டார். அவர் செல்வம் என்பது ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. அதனால பெருமானார் சொன்னாங்க, இந்த நிலை வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள், இந்த நிலை வருவதை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாத பெருமானார் சொன்னார். விரிவான செய்தி நான் சுருப்பா சொல்லிட்டு பேராயிரும். 3வது பெருமானார் சொன்னாங்க, அவ் மருந்தன் முஃப்சிதா, உடல் உறுப்புகளிலே சேதத்தை ஏற்படுத்தும் நோய் வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள்ளுங்கள். உடல் உறுப்புகளில் முஃப்சிதுனா என்ன சொல்றாங்க அப்படின்னு அறிஞர் குடும்பத்தில், உடல் உறுப்புகளிலே சேதத்தை ஏற்படுத்தும், பலகீனத்தை ஏற்படுத்தும் நோய் வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு யாருக்கு என்ன நோய் வருதுன்னு தெரியாது. அந்த நோய் வந்து அமல் செய்ய முடியுதா, பருவையே செய்ய முடியல. பிறகு என்ன செய்யறது, போய் நபிகள் சொன்னதுக்கு என்ன தோணுகிறது, மனதில் ஆர்வம் இருக்கும். ஆனால் சில நோய்கள் வந்து விட்டால் எப்படிப்பட்ட லேசா தலைவலி காய்ச்சலும் வரணும். அப்பதான் அல்லாஹ் பெருமானார் சொல்லுவாங்க, காய்ச்சலை நீங்கள் திட்டாரா பசுபுலகமா,
கச்சரிகள் திட்டாதீர்கள், அது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வருதுன்னு ரசூலா சொல்லுவாங்க. அதனால சில நோய்களுக்கு சில நேரங்களில் லேசமாசா வரத்தான் செய்யும். அப்பதான் அல்லாஹ் இழைக்கும். நோயே வராத காரணத்தால் ஃபிரௌன் தன்னை கடவுள் இயல்பாக சொன்னார். அதனால எப்படிப்பட்ட நோயை விட்டு சில பெருமானார் பாதுகாவல் தேடினாங்க அப்படின்னா, என்னுடைய இபாதத்தை கெடுக்கின்ற, என்னுடைய உடல் உறுப்புகளே பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நோயை விட்டோம் அல்லாத பாதுகாவல் தேடலும் அந்த நிலை வருவதற்கு முன்னால் நம்ம அமல் பேசணும். ஏன்னா என்னைக்கு எப்படி வேணாலும் என்ன நிலை வேணாலும். அப்ப நோய் வந்து விட்டதுன்னு சொன்னால் நம்ம அமல்களை செய்ய ஆர்வமாக மனசுல ஆர்வம் இருக்கும், ஆனா செய்ய முடியாது, உறவு ஒத்துழைக்காது. வேறமா என்ன செய்யறாரு, நில செலவு பண்ணி போயிடுவாரு, காபத்துவாக்கு போய் இறங்கிடுவாரு. காபத்துவா இறங்கல என்ன செய்வாரு, பெரிய தப்பாயில எல்லாம் போவார் அப்படின்னு. நம்ம அப்படி செஞ்சிடணும், இப்படி செய்ய அப்படின்னு. இவர் ஒரு தவா செய்யறதுக்குள்ளேயே அசந்து போயிடும். அப்ப எங்கேயே தவா செய்யறது, வந்து வீட்டுல படுத்து போயிடும். அப்ப சில நேரங்களிலே என்ன செய்யறது அப்படின்னா, என்ன செய்யறது, நோய்கள், இந்த நோய்கள் வருகிற நேரத்திலே உடல் உறுப்புகள் பலகீனமாகி போகும். அதனால இதுக்கு முன்னால் என்ன செய்து கொள்ளுங்கள், அமல் செய்து கொள்ளுங்கள். பெருமானா 4வதாக சொல்லுவாங்க, மூளையிலே பலகீனத்தை ஏற்படுத்தும் முதுமை வருவதற்கு முன்னால் வா பெருமாச்சலாம் முஃபனிதா எழுதுறாங்க. மூளையிலே பலகீனத்தை ஏற்படுத்தும்னா என்ன அர்த்தம் வேண்டா, அவருக்கு என்ன செய்யறது, மறதியில் ஏற்பட்டு போ. சில நேரங்களிலே தண்ணீரே ஒரு மறந்து விடுவார். சில நேரத்தில் வந்து அப்படி இருப்பார். ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற டீ தரச்சுக்கிறார், டீயே தரமாட்டேங்கிறான் என்பதா அவர் சொன்னார். அந்த வீட்டுக்காரமா அப்படின்னு எத்தனை டீ அஜித்து குடிக்கிறது, குடிச்சு இல்லை இல்லைங்கிறார். வெளில கொடுத்தாலும் இன்னும் இல்லையே சொல்றாரு. அவர் சில நேரத்தில் அந்த முதுமை என்பது எப்படி ஆகும்னு சொன்னா, உடல் உறுப்புகளிலே பலகீனத்தை ஏற்படுத்தும், மூளையிலே பலகீனத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் சொன்னார், முதுமை வருகிற நேரத்திலே நான் உடல் உறுப்புகளை சேதத்தை ஏற்படுத்தும், சிதைவை ஏற்படுத்தும் என்று லாபத்தாலா கொடுத்தான். இப்ப முதுமை வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அமல்களை செய்யலாம்ங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் அவருக்கு என்ன செய்யாத உடல் ஒத்துழைக்க. அதனால பெருமானா சொன்னாங்க, இந்த முதலில் வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய, அமல் செய்து கொண்டிருக்கிறா. பெருமானார் 5வதாக சொன்னாங்க, திடீர் மௌத்து வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொண்டிருப்பதாக. ஏன்னா மௌத்து எந்த நேரத்தில் யாருக்கு எப்போ வரும் யாருக்காவது தெரியுமா, யாருக்கும் தெரியாது. அதனால வந்து திடீர் மரணங்கள் ஏற்படலாம். பெருமானார் வருவது மூத்தை விட்டு, திடீர் மூத்தை விட்டு பாதுகாவல் தேடினார்கள். அல்லாஹ் மின்னி அவதபிக்கல் மௌத்தில் ஃபுஜாத்தி, என்ன செய்யறாங்க, திடீர் மூத்தை விட்டு பாதுகாவல் தேடினாங்க. அதே மாதிரி கூட அந்த முதுமையை பிடிச்ச நேரத்திலே கூட செய்ய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மின்னி அவதபிக்கும் அறுதலில் உமரி, அல்லாஹ் என் வேலை என்னால் செய்ய முடியாத அளவுக்கு முதுமை வருவதற்கு பலகீனத்தோடு பெருமானார் பாதுகாவல் தேடினார்கள். அப்ப மௌத்து வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் ஏற்படலாம். அந்த திடீர் மௌத்தை விட்டு நாம் பாதுகாவல் தேட வேண்டும். அதே நேரத்தில் திடீர் மௌத் என்பது இருக்கிறது, அது நல்லவருக்கு வந்து என்ன செய்யறது, ரம்மத்தாக இருக்கிறது பெருமானா சொல்லுவார். ஏன்னா ஒரு சக்கராத்துடைய கஷ்டத்தை விட்டு பாதுகாக்கப்படுகின்றார், அது பாவிகளுக்கு தண்டனையாக இருப்பதா பெருமானா சொல்லுவாங்க. யார் காரணம் என்று சொன்னால், அவர்கள் அமிழ்த்தில் இல்லாமல் தௌபா இல்லாமல் முத்தாகி போவார். அப்ப என்ன சொல்றாங்க, அந்த திடீர் மரணங்கள் வருவதை விட்டு என்ன செய்ய, அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள். அதே நேரத்தில் அந்த மௌத்து வருவதற்கு அமல் செய்து கொள்வோம் என்று சொன்னால், அந்த மௌத்துடைய நேரத்தில் என்ன செஞ்சாலும் ஒண்ணு செய்ய முடியாது. சூரத்து முனாஃபிக்கூட கடைசியிலே சொல்வார் இல்லையா, அத்தா இதா ஜாஅதுல் மௌத், மௌத்துடைய நேரத்தில் என்ன செய்யுமா, இன்னும் சில காலம் எங்களுக்கு அவகாசம் அளிக்க கூடாதா, என்னுடைய பொருட்களை எல்லாம் தான தர்மங்கள் செய்கிறார், நல்லடியார் ஆகின்றார்கள் சொல்லுவார். ஆனால் யாருக்கும் அல்லாஹ் தஆலா அவகாசத்தை கொடுக்க மாட்டார், யாருக்கும் அல்லாஹ் அவகாசத்தை கொடுக்க மாட்டார். அந்த மௌத்துடைய நேரம் வந்தால் அல்லாஹ் தஆலா அவகாசத்தை கொடுக்க மாட்டார். ஆராத்தாக பெருமானா சொல்லுவாங்க, அபி தஜ்ஜால் ஃபஷர்ருல் காயிபுன் யுன்தவர், தஜ்ஜாலுடைய சோதனை வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் சொன்னோம். தஜ்ஜாலுடைய சோதனை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும். அல்லாஹ்வின் யாவுதற்கு ஊதுவிக்க வேண்டும். ஃபித்ரத்தில் வசீகி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனை விட்டு பாதுகாப்பாயாக என்று பெருமானார் துஆ செய்தார்கள். அதே நேரத்தில் அந்த தஜ்ஜாலுடைய சோதனை வருவதற்கு முன்னால் மனசில் அமல்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தஜ்ஜாலை பற்றியே அது நிறைய செய்தி இருக்கிறது. தஜ்ஜாலை பற்றி பெருமானார் சொல்லுவாங்க, எல்லா நபிமாகம் தஜ்ஜாலை பற்றி தன்னுடைய உம்மத்துக்கு சொன்னார்கள். இன்னல்லாஹ லம் யபாஸ் நபியன்
இல்லா ஹத்தர உம்மத்தகு உம்மத்தவர் தஜ்ஜால். இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா நபிமாரும் தன்னுடைய உம்மத்துக்கு தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்தான். என்று சொன்னால் அவன் சோதனை கொடுமையான சோதனை. அவன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்துவான். அவன் என்ன செய்ய அதிசயத்தை ஏற்படுத்துவான். அவன் ஒரு வறண்டு போன ஒரு பூமியில் ஒரு செய்தி சொல்ற, ஒரு வறண்டு போன பூமியிலே கையை காமித்தான் என்று சொன்னால் அது பசுமையாக ஆகும். தேவ கூட்டத்தில வானத்தை பார்த்து கையை காமிச்சாமே மழை புடி. அவன் யாருக்கு என்ன செல்வங்கள் வேண்டுமோ கையை காண்பித்தான் சொன்னால் அது செல்வங்கள் கிடைக்கும். அதை கண்டிட செய்வார், மக்கள் செய்வார்கள், நிலை தடுமாறி போவார்கள், மக்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறி போவார். அதாவது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அந்த தஜ்ஜாலுடைய சோதனை அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு தேடுவார் சொன்னார். யார் வெள்ளிக்கிழமை சூரத்து கஹ்ஃப் ஓதுகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் தஜ்ஜாலுடைய சோதனை விட்டு பாதுகாப்பதாக பெருமானா சொல்வார். அதே தஜ்ஜாலுடைய சோதனைக்கு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த தஜ்ஜால் எந்த நேரத்தில் வேண்டுமானால் வந்து விடலாம். அவன் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல் செய்வது என்பதாக பெருமானா சொன்னாங்க. ஏழாவதாக பெருமானா சொன்னாங்க, மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் எல்லா செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் அமல் செய்து கொள்ளுங்கள். மறுமை நாளை பற்றி பெருமானா ஏழாவதாக சொன்னாங்க, அவிசாத்து அதுஹாவா அமர். சூரத்துல் கமரில் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை சொல்லுவார். அதே சிறியது வார்த்தை இருக்கிறது, மறுமை நாள் வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள்ளுங்கள். அந்த மறுமை நாள் எப்படி என்று சொன்னால் அது கடினமானது, கசப்பானது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். மறுமை நாள் என்பது கடினமானது, கசப்பானது. அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா சூரத்து ஹஜ்ஜிலே அல்லாஹ் தஆலா சொல்வார். அந்த நாளையிலே யௌம ததகரு குல்லு முர்லியத்தின் நம்ம அருள தாய்ப்பால் கொடுக்கின்ற பெண்மணி தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதையே மறந்து விடுவார். கர்ப்பிணி பெண் குழந்தையை பெற்றெடுத்து விடுவார், அதனுடைய வழி கூட அவருக்கு தெரியாது. மக்கள் மயக்கத்திலே இருப்பார், போதையின் மயக்கம் அல்ல, வலாக்கின் அதாவல்லா ஷரீர் அல்லாஹ்வுடைய தண்டனை கடமையாக மறுமை நாள் இப்போது என்றாலும் அல்லாஹ் பெருமானா சொன்னாங்க இல்லையா, அந்த நாம் பெருமானார் இந்த இரண்டு வரை காண்பித்து சொல்வார்கள், நானும் மறுமையினால் இப்படி போய் விடுவாக சொன்னார்கள். இப்போது பெருமானார் வந்து விட்டாவோ மறுமையினால் நெருங்கிவிட்டது என்பது அர்த்தம். அதனால எந்த நேரத்தினாலும் மறுமையினால் ஏற்படலாம். அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் அந்த வெள்ளிக்கிழமை தியாகத்தினால் வரும். அதனால வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் உலகத்திலே இருக்கிற எல்லா உயிரினங்களும் பயப்படும், உலகம் அழிக்கப்பட்டு விடுமோ என்பதாக மனிதர்களின் ஜின்றை தவிர பெருமானா சொன்னார். இந்த 5 நிலைகளை விட்டும் எல்லாவிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். இந்த 7 நிலைகளை விட்டு பெருமானார் செய்தாங்க, பாதுகாவல் தேடுமாறு சொன்னார்கள். இந்த 7 நிலைகள் வருவதற்கு முன்னால் அமல் செய்து விடுமாறு சொன்னார். அதனால இந்த வாழ்க்கையில் இந்த 7 விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவத்தை அதற்கு முன்னால் அமல் செய்கிற பாக்கியத்தை எல்லாம் صلى الله